விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சொந்த வீடு வாங்கிறது அல்லது வாகனம் வாங்கிறது, ஏற்கனவே வாகனம் உள்ளவங்க ஆடம்பரமான வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷத்தில் நல்ல முறையில் நடந்தேறும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நின்று போன அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே குடும்பத்தில் சந்தோஷத்தோடு சம்மதத்தோடு ஆடம்பரமான வகையில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காலகாலத்தில் ஒரு குழந்தையிலின்னு கவலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அதாவது ஆயுள் தீர்க்கமான புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2 நிலைமையாக பிரித்து சொல்லலாம். முதல் 6 மாதங்கள் சொந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிற்பகுதி 2வது அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா தொழில் வாழ்க்கை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷம்தான். அப்படிலாம் ஒன்றும் ஒரு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்ல தேவையில்லாத ஒரு சுபமான நல்ல வருஷமாக தான் இந்த 2025 கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எதை எடுத்தாலுமே சக்ஸஸ் தான். அவங்க ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் பிப்ரவரி மார்ச் அப்படியே கிடச்சிரும், உடனே கிடச்சிரும், வருஷம் தொடங்கின உடனே கிடச்சிரும். இந்த வருஷத்தோட பிற்பகுதியில் குரு பகவானோட நிலை அந்த அளவுக்கு பிரமாதமாக இல்லை. ஏன்னா 8ல் மறைகிறதால கணவன் மனைவிக்குள்ளார சற்று விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முதல் பாதியில் நிறைய பணம் வரும். அந்த பணத்தை அவங்க நல்லா சேர்த்து வச்சுட்டாங்களே, விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருஷம் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க.